ஏய் நான் வெளில கிளம்ப போறேன், நீ போயிட்டு எனக்கு ஆப்போசிட்ல நடந்து வா. ஏங்க ஒவ்வொரு வாட்டி கார் எடுத்துட்டு வெளில கிளம்பும்போது என்ன எதுக்கு நடந்து வர சொல்றீங்க முன்னாடி? அந்த காலத்து பெரியவங்களாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிங்க தெரியுமா? வெளியில போற ஆம்பளைங்க வெளியில பல கஷ்டங்களை பேச பண்ணுவாங்களாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ஒய்ஃப அவங்க வெளில போறதுக்கு முன்னாடி நடந்து வருவ சொல்லுவாங்களாம். ஏன்? அப்ப அவங்க நாடி நரம்பு சத தசை எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுமா, இதை விட என்னடா வெளியில பெரிய பிரச்சனை இருக்கு போது தைரியமா போடா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குதான் அப்படி நடந்து வர ஏய் ஒரு ஹெல்ப் கூட பண்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் போன் வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்தா இது நோட்டு அது நோட்டுன்னு ஏதாவது சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்காது. நீங்க பண்றத கரெக்டா பண்ணா நான் ஏன் இப்படி சொல்றேன்? இருங்க, இப்ப நான் சொல்லி தரேன், அதை அப்படியே பண்ணுங்க. இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, அவ்வளவுதான். இந்தாங்க மடிங்க. இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, அவ்வளவுதான். இந்த பாரு கரெக்டா முடிச்சிருக்கேன் நான். ஐயோ, எதையுமே ஒழுங்கா பண்றது இல்ல. கொடுங்க. என்னதான் சொல்றது? பொண்டாட்டி மட்டும் இல்ல, இப்படி அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவனுங்க வாயை கட்டவே முடியாது. ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಗೇಮ್ ಆಡೋಣ. ಸರಿ ಆಡೋಣ. ಇಲ್ಲಿ 4 ನಂಬರ್ ಇದೆ. ಈ 4 ನಂಬರ್ ಇದೆ, ಯಾವ್ದಾದ್ರು 3 ನಂಬರ್ ನೀವ್ ಹೆಂಗ್ ಬೇಕಾದ್ರೆ ಹಂಗ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಟೋಟಲ್ ಮಾಡಿದ್ರೆ 20 ಬರ್ಬೇಕು. ತಗೊಳ್ಳಿ, ನಂದು 200 ರೂಪಾಯಿ ಬಿಡ್ಸು. ನಾನು ಇಡ್ಬೇಕಾ? ಮತ್ತೆ ಸರಿ ಇಡ್ತಿದ್ದೀನಿ ನೋಡು. 6 7 13 14 15 6 8 14 14 6 8 14 14 21 8 12 12 7 14 ಬರ್ತಾ ಇಲ್ಲಮ್ಮ ಇದು. ನೀ ಮಾಡಿ ನೋಡು. ಮಾಡ್ಲಾ? ಮಾಡು. ಸರಿ, ಎಷ್ಟಾಯ್ತು? 9 4 10 9 4 13 13 ಪ್ಲಸ್ 7 20.